विदरसि दिक्सुरने दिक्पाति कामनीयां दशमुखमौलिबलिं रमणीयां दशमुखमौलिबलिं रमणीयां केशवतता राम शरीरा केशवतता राम शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். அந்த பிளேட்டெல்லாம் அப்படி கீழே வச்சிருக்கீங்களா? கஷ்டமா இருக்கும் கையில் பிடிச்சிட்டே இருக்கிறது. கீழே வச்சிருங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை சத்சங்கத்தில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற பக்தருடைய குடும்பத்தாருக்கு வேண்டியும் எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு பகவத்கீதையில் நம்ம 3ஆம் அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் படித்தோம். 3ஆம் அத்தியாயத்தில் 3.20 இன்னைக்கு 3ஆம் அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் படித்தோம். பகவத்கீதை யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேசுறார். அந்த பகவத்கீதையில கிருஷ்ணரே ஒரு பக்தருடைய பேரை சொல்லியிருக்காரு. ஹோல் பகவத்கீதையில ஒரு இடத்துல மட்டும் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பக்தருடைய பேரை சொல்லியிருக்காரு. யாருடைய பேரை சொல்லியிருக்காரு? யார் பேர் சொல்லியிருக்காரு? நான் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டேன், ஆனாலும் உங்களுக்கு புரியல. ஜனக மகாராஜ், ஜனகருடைய பேர் சொல்லியிருக்காரு. அப்போ பகவத்கீதையில பகவானே ஒரு பக்தனுடைய பேரை சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தரா இருக்கணும், ரைட்? பகவான் கிருஷ்ணர் ஞாபகம் வச்சு அவர் ஒரு பக்தருடைய பேரை அர்ஜுனன்ட்ட சொல்றாருன்னு சொன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தரா இருக்கணும், ரைட்? ஜனக மகாராஜா 12 மகாஜனங்கள் ஒருவர். 12 மகாஜன் தெரியும் இல்லையா? யாரெல்லாம் 12 மகாஜனங்கள்? பக்கத்து வீட்டுக்காரங்க எத்து வீட்டுக்காரங்களும் சொல்லிடாது. 12 மகாஜன் யாரு? ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத், பீஷ்மோ, ஜனகோ, வையாசகி, பலிம், வயம். ஸ்வயம்பு பிரம்மதேவர், நாரதர் நாரத முனிவர், சிவபெருமான் சம்பு, ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரா 4 குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரா 4 குமாரர்கள், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபில தேவர். அப்புறம் மனு 14 மனுக்கள், சாய்பு மனு, வைவசத மனு, சக்ஷுஷ மனு, இந்திரசாவணி, ருத்ரசாவணி, மேருசாவணி, தட்சிணசாவணி, இந்த மாதிரி 14 மனு. ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபில மனு, பிரகலாத் பக்த பிரகலாதர், பீஷ்ம தேவர், ஜனக மகாராஜ். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத், பீஷ்ம, ஜனக, வையாசகி, சுகதே கோஸ்வாமி, அப்புறம் பலி மகாராஜ், அதுக்கப்புறம் யமராஜ். இந்த 12 பேரும் மகாஜனங்கள். இந்த 12 பேரும் ஏன் மகாஜனங்கள் சொன்னா, பகவான் இவங்களுக்கு சக்தி கொடுத்திருக்காரு. பகவான் இவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான சக்தி கொடுத்திருக்காரு. இவங்களால பகவான் யாருன்னு சொல்லி தர முடியும். இந்த 12 மகாஜனங்களும் கிருஷ்ணர் யாரு, அவர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, தர்மம்னா என்ன, எப்படி தர்மத்தை ஃபாலோ பண்றது, அந்த தர்மத்தை ஃபாலோ பண்றது மூலமா எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்துக்கும் இந்த மகாஜனங்கள் சொல்ற விஷயத்துக்கும் வேறுபாடு கிடையாது, வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் தர்மம், இந்த மகாஜனம் என்ன சொன்னாலும் தர்மம். ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அவங்க சொல்லுவாங்க. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம்ங்கிறது பகவான் இருந்தே தோன்றியது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அப்போ தர்மத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம், தர்மத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ தர்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? யாராரு நான் இப்ப என்ன தர்மத்தில் இருக்கேன், என்னுடைய தர்மம் என்ன, நான் என்ன தர்மத்தில் இருக்கேன், என்னுடைய தர்மம் என்ன, நான் என்ன செய்யணும், இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயாம். தர்மத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வது கடினம். எப்படி புரிஞ்சுக்கிறது? மகாஜனோ ஏன கதசபந்தா, மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும்.
யாரை பின்பற்றணும்? மகாஜனங்கள். சினிமா நடிகர், அரசியல் தலைவர்லாம் பின்பற்றக்கூடாது, அப்போ நரகத்துக்கு தான் போவோம். மகாஜனங்களை பின்பற்றினா எங்கே போவோம்? பகவான்கிட்ட போவோம். அதுதான் ரிஷபதேவர் பாகவத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மகத் சேவம் துவாரமாகூர் விமுக்தே தமோதுவாரம் ஜோஷிதாம் சங்கி சங்கம். பக்தர்களோட சங்கம் வச்சுக்கும் போது நமக்கு சொர்க்கத்துக்கான, அதாவது ஆன்மீக லோகத்துக்கான கதவு திறக்கும். பக்தர்களோட சங்கம் வச்சுக்கிட்டா மோட்சத்துக்கான கதவு திறக்கும். பக்தர் அல்லாதவங்க, பெண்களோடு சங்கத்தில் இருக்கிறவங்களுடைய சங்கம் வச்சுக்கிட்டா நரகத்துக்கான கதவு திறக்கும். இப்போ எந்த கதவு வழியா போகணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். பகவானுடைய உலகத்துக்கு போகணுமா இல்லை நரகத்துக்கு போகணுமா? அப்போ நம்ம யாரோடு சங்கம் வச்சுக்கிறோமோ அது தீர்மானிச்சிடும் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. நம்ம யாரோடு சங்கம் வச்சுக்கிறோமோ அது கன்ஃபார்ம் பண்ணும் நம்ம எங்கே போகிறோம். ஏன்னா என்னுடைய மனசு இருக்கு இல்லையா, என்னுடைய மைண்டு வந்து நான் யாரோடு சங்கம் வச்சுக்கணும் அதை தான் பிரதிபலிக்கும். மனது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது அப்படியே தான் காமிக்கும். அது கூட்டி பெருக்கெல்லாம் காமிக்காது, நம்மளை அப்படியே கொஞ்சம் அழகெல்லாம் படுத்தி காமிக்காது. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் கண்ணாடி காமிக்கும். அந்த மாதிரி மனது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம யாரோட பழகிறோமோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும், அதை வந்து பிரதிபலிக்கும். ரைட்? அப்போ மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும். அதான் கிருஷ்ணர் இங்க வந்து ஜனக மகாராஜாவை பத்தி சொல்லியிருக்கார். அர்ஜுனா, நீ யாரை பின்பற்ற வேண்டும்? ஜனகரை போன்றவரை பின்பற்ற வேண்டும். கர்மனைவ சம்சித்தீம் கர்மனைவகி சம்சித்தீம் ஆஸ்திதா ஜனகாதயக லோக சங்கிரகமேவாபி சம்பர்ஷன் கர்து மர்கசி. Kings such as Janaka attained perfection slowly by performance of prescribed duties. Therefore, just for the sake of education, educating the people in general, just for educating people in general, you should perform your work. நீ உன் கடமையை செய்யணும். அதுக்கு உதாரணம் வேணுமா? நீ ஜனகரை மாதிரி ஆளை ஃபாலோ பண்ணும். இப்போ ஜனகரை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்காரு கிருஷ்ணா. அப்போ ஜனகர் யாரு? ஏன் அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்? ஜனகருடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு சொல்லிக்கிற தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? சீதா கல்யாண வைபோகமே இல்லையா? சீதா கல்யாணம். சீதா கல்யாணத்துக்கும் ஜனருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கா? இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? சீதாதேவியுடைய தந்தையார் ஜனகர். ஜனகருக்கு குழந்தையா வந்ததுனால சீதாதேவிக்கு ஜானகின்னு பேர். சீதாதேவிக்கு ஜானகி என்று இன்னொரு பெயர். ஸோ ராமாயணம் அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜனகரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஜனகருடைய வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ராமாயணம் அப்படின்னு சொன்னால், ராமாயணம் ராமன் சென்ற பாதைகள். ராமாயணம் ஃபுல்லாக என்ன இருக்கு? ராமர் எங்கெல்லாம் போனாரு அது அப்படியே அந்த சரித்திரம் போகும். ஆனால் ராமாயணங்கிறது ராமர் சென்ற பாதையில் இருந்தாலும் இன்னொரு பொருள் இருக்கு. ராமாயணம் அப்படின்னு சொன்னா சீதையின் வழியில். ஏன்னா சீதாதேவி இல்லைன்னா ராமாயணமே இல்லை இல்லையா? சீதை இல்லைன்னா என்னது இல்லை? சீதாயாம் சரிதம் மகத். வால்மீகி மகரிஷி என்ன சொல்றாரு? சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லைங்கிறது. அதனால சீதை தான் ரொம்ப முக்கியம் ராமாயணத்துல. அப்ப ராமாயணத்துல இந்த ஜனகருடைய வம்சத்தை பத்தி சொல்லியிருக்கு. முன்னொரு காலத்துல வந்து இந்த வசிஷ்டர்னு ஒரு முனிவர் இருந்தார். ராமருடைய குலகுரு அந்த வசிஷ்டர். இந்த வசிஷ்டருக்கு கூட நிமின்னு ஒரு ராஜா இருந்தார். நிமி என்ன பேரு? நிமி. இந்த நிமிங்கிற ராஜா ரகுவம்சத்துல வந்தவர் தான். அப்போ அவர் ஒரு நாள் யாகம் பண்றார். நிமி ராஜா வந்து யாகம் பண்ணும்போது வசிஷ்டர் அந்த யாகத்துக்கு கூப்பிட்டுருக்கார். நீங்க வந்து யாகம் நடத்தி கொடுங்க. இவர் ஒரு பிராமணர். வசிஷ்டர் வந்து பிராமணர், பிரம்ம ரிஷி. இந்த 3 விதமான ரிஷி இருக்காங்க. பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி, தேவ ரிஷி. ரிஷினா யார்? அப்போ முதல்ல ரிஷினா யாரு, அப்புறம் பிரம்ம ரிஷினா என்ன, ராஜ ரிஷினா என்ன, தேவ ரிஷினா என்ன? இங்க யாரும் ரிஷின்னு பேர் வச்சிருக்காங்களா? சம்டைம் வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் ரிஷின்னு பேர் வைப்பான். ரிஷி அப்படின்னு சொன்னா தன்னை உணர்ந்தவர். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா என்பதை உணர்ந்தவர். அவர் பௌதிக பற்றுதல் அற்றவர், பௌதிக விஷயங்கள்ந்து விலகி இருப்பவர், புலன்பத்திலிருந்து விலகி இருப்பவர், தன்னை உணர்ந்த ஆத்மா. சுருக்கமா சொல்ல போனா ரிஷி என்றால் தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்போ பிரம்ம ரிஷினா யாரு? பிரம்ம ரிஷினா பிராமணர்களே சிறந்தவங்க, தவம் பண்ணக்கூடிய முனிவர்கள் மத்தியில ஒரு சிறந்த ரிஷியா இருக்கிறோம் பிரம்ம ரிஷி. பிராமணர்கள் மத்தியில ரிஷியா இருக்கு பிரம்ம ரிஷி. ராஜ ரிஷினா யாரு?
ராஜாக்கள் மத்தியில் ரிஷியா இருக்கிறவர். இப்ப ஜனகர் ஒரு ராஜ ரிஷி, யுதிஷ்டிர மகாராஜ் ஒரு ராஜ ரிஷி, பிரகலாத் ஒரு ராஜ ரிஷி, அம்பரீஷ் ஒரு ராஜ ரிஷி, பரதன் ஒரு ராஜ ரிஷி, துருவர் ஒரு ராஜ ரிஷி, தசரத ஒரு ராஜ ரிஷி. அப்படின்னா ராஜா தான் அவங்க, ஆனா ராஜ்யத்து மேல பற்றுதல் கிடையாது. அவங்க பகவானுடைய சேவைக்காக எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ராஜ்யம் பேரு புகழெல்லாம் பகவானுடைய சேவைக்காக. இப்போ ஜனக மகாராஜ் வரும்போது, ஜனக மகாராஜ் நடந்து வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய துந்துபி அந்த துந்துபி எல்லாம் போட்டு மத்தளெல்லாம் முழங்கும். ராஜாதி ராஜ ராஜமாதாண்ட ராஜகம்பீர ஜனக மகாராஜ் மிதிலையின் சக்கரவர்த்தி வருகிறார் அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளெல்லாம் அப்படி சொன்னா, ஓ எனக்கு எவ்வளவு வரவேற்பு கொடுக்குறாங்க, மாலையெல்லாம் போட்டு சிகப்பு கம்பளை வெறிச்சு புகழெல்லாம் பாடி. நம்மளா இருந்தால் மயங்கிடுவோம் அந்த அழகுல, அந்த வசதியில, அந்த வசதி பேர் புகழ்ல மயங்கிடுவோம். ஜனக மகாராஜா அதில் மயங்க மாட்டார். ஏன்னா ஜனக மகாராஜா அந்த ராஜ்யத்தை கிருஷ்ணனுடைய சேவைக்காக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரைட், அதான் ராஜ ரிஷி. அவருக்கு ராஜ்யம் இருக்கு, அவருக்கு அந்த உலகத்துக்கே ராஜாவா இருப்பார், சக்கரவர்த்தியா இருப்பார். ஆனா அது மேல பற்றுதல் இருக்காது. அவர் தான் ராஜ ரிஷி. தேவ ரிஷினா யாருது? தேவர்கள் மத்தியில் ரிஷியா இருக்கிறவர். அப்ப தேவ ரிஷி யாரு? தேவ ரிஷின்னு யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க? நாரதர். நாரதர் தேவர்களுக்கு மத்தியில் ரிஷி, தேவ ரிஷி. ரைட். ஸோ இந்த நிமி ராஜா என்ன பண்ணாரு, அவர் யாகம் பண்ணும்போது அந்த யாகம் பண்றதுக்கு பிராமணர் வேணும். இப்போ வசிஷ்டரை கூப்பிட்டுருக்காரு. வசிஷ்டர் என்ன பண்ணாரு, வரேன்னு முதல்ல சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் ஒரு யாகம் பண்ணாங்க, அங்க கூப்பிட்டாங்க, அங்க போயிட்டார். இப்ப நீங்க என்னோட ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்கீங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு இடத்துல நான் ப்ரோக்ராம் போயிட்டேன். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? ஜோ இந்த பிரபுவா சொன்ன வார்த்தையை காப்பாற்றவே மாட்டாரு, வரேன்னு சொன்னாரு, வரவே இல்லை, அதுக்குள்ள அங்க போயிட்டாரு. எப்படி அப்ப நீங்க போலாம்? சண்டைக்கு வருவீங்கல்ல. நீங்க வரீங்க சொல்லி உட்கார்ந்துருக்கோம் நாங்க. நீங்க எங்கிட்ட ப்ரோக்ராம் வரேன்னு சொன்னீங்க, நாங்க எல்லாம் தயார் பண்ணி உட்கார்ந்துருக்கோம், நீங்க அதுக்குள்ள வேற பக்கம் போயிட்டீங்க. சண்டைக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களா? அந்த மாதிரி தான் நிமி ராஜா கோவம் வந்துருச்சு. நிமி ராஜா யாகம் பண்ண உட்கார்ந்துருக்காரு, வசிஷ்டர் வராம போயிட்டார். ஒரு தேவர்கள் பண்ற யாகத்துக்கு அங்க போயிட்டார், அங்க போய் யாகம் செய்யறதுக்காக போயிட்டார். அப்புறம் கோவம் நிமி ராஜா சபிக்கிறார். ஏ வசிஷ்டரே, நீங்க யாகத்துக்கு வராதுன்னா நீங்க இறந்து போவீங்க. திரும்ப இவர் சபிக்கிறார், நீயும் இறந்து போயிடுவேன். இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி சபிச்சு என்னாச்சு, ரெண்டு பேருமே இறந்து போனாங்க. இப்ப இது தேவையில்லையே. இப்ப இந்த பூமி ஆள்றதுக்கு நிமி ராஜா வேணும், வசிஷ்டர் மாதிரி ஒரு பிராமணர் வேணும். ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போ மற்ற முனிவர்கள் ரிஷிகள்லாம் அந்த பிராமணர்கள்லாம் அவங்கள உயிர்ப்பிச்சாங்க, அவங்க உயிர் கொடுக்குறேன். அப்ப நிமி ராஜா சொன்னாங்க, நான் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறேன். வசிஷ்டரும் திரும்ப அந்த உடலை எடுத்துக்கோங்க. வசிஷ்டர் உடல் எடுத்துட்டார். அந்த நிமி ராஜா சொன்னா, எனக்கு வேண்டாம், நான் பகவான்கிட்ட போறேன், எனக்கு இந்த உலகமே வேண்டாம். அப்படி நிமி ராஜா என்ன பண்ணாரு, அந்த உடலை விட்டு அவர் ஆத்மா பகவான்கிட்ட போயிடுச்சு. இப்போ நிமி ராஜா இறந்து போயிட்டா, இப்போ ராஜ்யத்தை ஆட்சி பண்றதுக்கு ஆள் வேணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நிமி ராஜாவோட உடலை கடைவாங்க. நிமி ராஜாவோட உடலை கடையும் போது அதுல மிதின்னு ஒரு ராஜா வருவார், மிதி. அந்த மிதிங்கிற ராஜா வந்ததுனாலதான் அந்த ஊருக்கு மிதிலான்னு பேர் வந்தது, மிதிலா. அந்த மிதிலை ஆண்ட மன்னர் எல்லாமே ஜனகர்னு பேர். ஜனகுன்னா மிதிட்டு குழந்தையா வந்தவர், ஜனிச்சவர். மிதிட்டு ஜனித்ததுனால ஒரே குழப்பமா இருக்குல்ல, ஒன்றும் புரியல இல்ல? உங்களுக்கு புரியலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நிமின்னு ஒரு ராஜா, அப்புறம் மிதின்னு ஒரு ராஜா, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல யார் ரெண்டு பேருக்கு சபிச்சுக்கிட்டாங்க? முதல்ல யார் ரெண்டு பேரும் சபிச்சாங்க? வசிஷ்டரும் நிமியும். அப்புறம் வசிஷ்டர் அந்த உடலை விட்டு திரும்பி உடல் எடுத்துக்கிட்டாரு. ஆனா நிமி ராஜா என்ன சொன்னாரு, எனக்கு உடல் வேண்டாம், நான் பகவான்கிட்ட போறேன்னாரு. அப்ப மன்னர் இல்லை. அப்ப பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, நிமி ராஜா உடலை கடைஞ்சாங்க. இந்த கிச்சன்ல இது கடைவாங்க, தக்காளி தொக்கு கடைவாங்க, அந்த மாதிரி மத்து வச்சு கடைவாங்க. அது மாதிரி நிமி ராஜாவுடைய கையை எடுத்து அப்படி கடையிறாங்க. அவர் உடல் இன்னொரு உடல் வந்தது. இதெல்லாம் சொன்னா நம்பவே மாட்டாங்க இல்லையா? என்ன கதை ஓடுறீங்க சாமி, ஒருத்தர் உடலை கடைஞ்சாங்களாம், அதுல இருந்து இன்னொரு உடல் வந்துதான். அப்போ அந்த காலத்துல பிராமணர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க தவ வலிமையினால அந்த நிமி ராஜாவோட உடல்ல இருந்து இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ண முடிஞ்சது. அவனால் அவருடைய வாரிசா ஒன்று கொண்டு வர முடிஞ்சது. இதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இதை மனித மூளையை கொண்டு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது அவ்வளவு சுலபமால புரிஞ்சிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஆன்மீக அறிவு வேணும், கொஞ்சம் பக்தி இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும்.
வேத காலத்துல பிராமணர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்கன்னு சொன்னதான் புரிஞ்சுக்க முடியும். ரைட்? அப்ப நிமி ராஜாவோட உடல்ல இருந்தா மிதின்னு ஒரு ராஜா வந்தார். நிமி ராஜாவோட உடல்ல இருந்து யார் வந்தாரு? மிதி. இந்த மிதிங்கிற மன்னர் ஆண்டதுனால அந்த ஊருக்கு மிதிலான்னு பேரு. மிதிங்கிற மன்னர் ஆண்டதுனால அந்த ஊருக்கு மிதிலா. மிதி என்ற மன்னுடைய வாரிசு தான் ஜனகா. அப்புறம் அந்த வம்சத்துல வரவங்களுக்கு எல்லாம் ஜனகான்னு பேர். அது டைட்டில். ஜனகாங்கிறது டைட்டில். இப்ப சீதைக்கு ஒரு அப்பா இருந்தார். அவர் பேர் என்னது? அவர் பேர் வந்து ஷீரத்வஜ ஜனகா. அவர் பேர் என்னது? வாயிலே வரமாட்டேங்குது. ஷீரத்வஜ ஜனகா. ஷீரத்வஜ ஜனகா அவர் தான் சீதையோட அப்பா. அந்த மிதிலா தான் அவன் கேபிட்டல். மிதிலா வந்து நேபாள் பக்கம் இருக்கு. அந்த மிதிலா தான் கேபிட்டல். அந்த மிதிலா தான் தலைநகரம், அந்த ஊரோடைய தலைநகரம். அந்த மிதிலையை வந்து ஜனகர் ஆண்டு வர்றார், ஜனக மகராஜ். அந்த வம்சத்துல வரவங்க எல்லாமே ஜனகர் தான். ரைட்? சரி, திரும்ப போவோம். முதல்ல யார் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க? வசிஷ்டரும் நிமின்ற ராஜா. அப்புறம் என்னாச்சு? வசிஷ்டர் உடலை விட்டு திரும்பி உடலை எடுத்துக்கிட்டாரு. நிமி ராஜா உடல் வேணான்னு போயிட்டாரு. அப்புறம் உடலை யார் கடைஞ்சாங்க? யாரோட உடலை? நிமியோட ராஜா உடலை யார் கடைஞ்சாங்க? பிராமணர்லாம் கடைஞ்சோன்னு என்ன வந்தது? அதுல இருந்து மிதின்னு ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜா ஆண்டதுனால அந்த ஊருக்கு என்ன பேரு? மிதிலா. அப்புறம் அந்த அந்த அவருடைய பையன் வந்து அந்த மிதின்னு ராஜாட்ட அவர்கிட்ட ஜனனம் பண்ணதுனால, அவர்கிட்ட புத்திரர்கள் வந்ததுனால அந்த புத்திரர்களுக்கு வந்து ஜனகன்னு பேர், ஜனிச்சவங்க. அப்புறம் நிறைய ஜனகர் இருக்காங்க. சீதாதேவியோட அப்பா பேர் என்ன? ஷீரத்வஜ ஜனகா. ஷீரத்வஜ ஜனகா. ஸோ எப்படி மிதிலா வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சிறந்த கேபிட்டல், ரொம்ப உயர்ந்த தலைநகரம். அங்கே நல்ல மிதிலாவில் வந்து மிதிலையில ஜனங்களுக்கு வந்து பயமே கிடையாது. மிதிலாவில் ஒரு ஜனங்களுக்கு பயமே கிடையாது. அப்புறம் அங்கே பஞ்சம் கிடையாது, வறட்சி கிடையாது, தொற்று வியாதி கிடையாது, திருடர் பயம் கிடையாது, கொள்ளையர்கள் கிடையாது. இதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. ஏன் இதெல்லாம் இல்லை? ஏன் அந்த மிதிலால திருடர்கள் பயம் இல்லை, பஞ்சம் இல்லை, வறட்சி இல்லை, தொற்று வியாதி இல்லை, மக்கள்லாம் நிம்மதியாக இருந்தாங்க, தானியங்கள்லாம் நல்லா கிடைச்சிது, எல்லா வசதியும் இருந்தது. அங்கே இல்லைன்னு இல்லை. அங்கே என்னெல்லாம் இல்லைன்னு இல்லை? அங்கே தானியங்கள் இல்லை, அல்ல நல்ல செல்வம் இல்லை, இப்படி இதெல்லாம் இல்லவே இல்லை. அப்போ அங்கே என்ன இல்லை? திருடர்களுடைய பயம் இல்லை, கொள்ளையர்களுடைய பயம் இல்லை. ஏன் இதெல்லாம் அங்கே இல்லை? எதனால? எப்படி எல்லாமே கிடைச்சது மிதிலாவில் உள்ளவங்களுக்கு? எந்த ராஜா? ஜனக மகாராஜ் ஆண்டதுனால அந்த மக்களுக்கு பயமே இல்லை. ஏன்னா குடிமக்களை தன் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இப்ப நம்ம குழந்தைகள் எப்படி பார்த்துக்குவோம், அந்த மாதிரி பிரஜைகளை வந்து தன் கண்ணுக்குள்ள இமை மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டாரு. கண்ணை இமை காக்குறது மாதிரி. இந்த கண்ணை வந்து இமை காக்குது இல்லையா, தூசியெல்லாம் விழுந்துடாம, அந்த மாதிரி ஜனக மகாராஜா வந்து தன் பிரஜைகளை அன்போட பார்த்துக்கிட்டார். அதனால அவர் ராஜ்யத்துல வந்து பஞ்சம், வறட்சி, பட்னி, நோய் எல்லாம் கிடையாது. ஜனக மகாராஜ் என்ன பண்ணுவாரு? யாகம் பண்ணுவார், நிறைய தானம் பண்ணுவார். அப்ப யாகம் பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து ஏற்கலப்பை வச்சு உழுவார். யாகம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? இந்த நிலத்தை வந்து உழுது அதை தூய்மைப்படுத்தணும். நீங்களா ஏற்கலப்பை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அரிய வகை பொருள் தான், பார்த்துருக்க மாட்டோம் நம்ம. இன்னைக்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க? மொபைல் ஸ்டாண்டு தான் பார்த்துருக்காங்க. ஏற்கலப்பையெல்லாம் பார்த்து. ஏற்கலப்பை யார் வச்சிருப்பா? பல்ராம் வச்சிருப்பார் இல்லையா? பல்ராம் கையில் ஏற்கலப்பை இருக்கு. அந்த ஏற்கலப்பை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு டிப்பு இருக்கும். அந்த டிப்பு அந்த முன்னாடி ஒரு கூர்மையா இருக்கும். அந்த ஏற்கலப்பையில, இந்த கலப்பையில வந்து விவசாயிகளை வச்சிருப்பாங்க. அந்த ஏற்கலப்பையில முன்னாடி ஒரு கூர்மையா இருக்கும். அதை வச்சு நிலத்தை உழுவாங்க. 2 காளை மாடுல அந்த ஏற்கலப்பையை பூட்டி, நீங்க பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு டிராக்டர் வச்சு உழுதுட்டு இருக்கான், டிராக்டர் வச்சு ஓட்டுறான். அன்னைக்கு வந்து காளைகளை வச்சு நிலத்தை உழுவாங்க. அப்போ ஜனகர் என்ன பண்ணுவாரு? இந்த ஏற்கலப்பை வச்சு நிலத்தை உழுவார். அப்படி உழுதுட்டு இருக்கும்போது அந்த ஏற்கலப்பை மண்ணுல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுக்கிற வரைக்கும் ஜனகர் நிறுத்திட்டு போய் அது ஆள்கள் எடுத்து அதை கிளீன் பண்ற வரைக்கும் அவர் போய் தானம் கொடுத்துட்டு இருப்பார். தங்கம், வைரம், ஆபரணம், வெள்ளி நகைகள் எல்லாம் யார் என்ன வந்து கேட்டாலும் நிலங்கள் எல்லாம் தானம் கொடுப்பார். திரும்பி வந்து நிலத்தை உழுவார். அப்புறம் யாகம் செய்வார். பிராமணர்களை வச்சு நல்ல யஜ்யம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்துவார். ஜனக மகாராஜுடைய ஒரு செயலும் எதுக்காக? கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக. ஜனக மகாராஜ் என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துவார்.
அப்போ ஒரு நாள் ஜனகர் என்ன பண்ணாரு, அந்த ஏற்கலப்பை வச்சு உழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஏர் ஸ்ட்ரக் ஆச்சு, ஏற்கலப்பை. அப்புறம் அது தோண்டி எடுத்தா ஒரு தங்கத்தால ஒரு பெட்டி அப்படி ஜொலிக்குது. இந்த பெட்டி வந்து சூரியனை மாதிரி பிரகாசிக்குது. அந்த பெட்டியை திறந்தா அதுக்குள்ள ஒரு அழகான குழந்தை, அப்படியே தங்க பொம்மை, தங்கத்திலான தங்கத்தை உருக்கி காட்சி பண்ண மாதிரி ஒரு குழந்தை. அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, தலைமுடியெல்லாம் சுருளா இருக்கு. அந்த குழந்தை அப்படியே சூரியனுக்குள்ள பிரகாசிக்குது. யார் அந்த குழந்தை? அவங்க தான் சீதா. அவனுக்கு சீதான்னு ஏன் பேர் வந்தது? இந்த ஏற்கலப்பையோட நுனி பாகத்துக்கு சீதான்னு பேர். ஏற்கலப்பையோடைய நுனி பாகத்தம் அதுலேருந்து தோன்றியதுனால அந்த நிலத்தை தோண்டும் போது ஏற்கலப்பையோட நுனி பாகத்துல இந்த பெட்டி கிடைச்சு, இது என்னடா ஆச்சரியமான பெட்டியா இருக்கே, அப்படியே தங்கத்தான பெட்டி ஜொலிக்குது. அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ள ஒரு தங்க கலர்ல ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை. ஜனகர் அப்படியே அந்த குழந்தை எடுத்து மார்போடு தழுவிக்கிட்டார். இது கிருஷ்ணர் எனக்கு கொடுத்த பரிசு, இது பகவானுடைய கருணை. அப்ப சீதாதேவி நம்மளாம் எப்படி பிறந்தோம்? ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ள போய் மூச்சு விட முடியாம இங்க திரும்பி அங்க திரும்பி கஷ்டப்பட்டு கடைசியில் தலை குப்புற வெளியே வந்து விழுந்தோம். ஒரு ஜீவாத்மா எப்படி பிறக்கும் தெரியுமா? நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்னா, அம்மாவுடைய வயிறு எவ்வளவு இருக்கும்? இவ்வளவுதான் இருக்கும். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள ஒரு கருப்பை இருக்கு. அந்த கருப்பை எவ்வளவுதான் இருக்கும். இந்த கருப்பைக்குள்ள லைட்டு கிடையாது, அங்க ஏர்கான் கிடையாது, அங்க ஒரு ஃபேன் கூட எதுவுமே கிடையாது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. எலக்ட்ரிசிட்டியே இல்லாதப்ப இங்க ஏர்கான்லாம் போடுறதுங்க. அங்க ஒரே இருட்டா இருக்கும். அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுவா, நல்ல காரம் போட்டு நாசிலாமா சாப்பிட்டா அந்த குழந்தை உடம்பெல்லாம் எரியும். அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குல்ல, அந்த வயிற்றுக்குள்ள போய் இந்த மசாலாலாம் போகும். மீ கறி தவு எல்லாம் சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு உடம்பெல்லாம் எரியும். அது தாங்க முடியாம குழந்தை வந்து இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகும் வயிற்றுக்குள்ள. இங்கிருந்து இந்த பக்கம் போகும். இந்த அம்மா போய் அவன் கணவர்கிட்ட சொல்லுவா, பாருங்க நம்ம குழந்தை இங்கிருந்து அங்க போறான். அது பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு உள்ள. ஆமா, இவங்க ரொம்ப சந்தோஷம், குழந்தை வந்து பாருங்க அது பாவம் எப்படா வெளியே வருவோன்னு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ரூம்ல எவ்வளவு ஃபேன் ஓடுது. இந்த ஃபேன் எல்லாம் அடைச்சிட்டு ஏசி ஏர்கான்லாம் ஆஃப் பண்ணி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் கப்பு சுப்புன்னு அடைச்சிட்டு இங்க ஒரு 100 பேரை உள்ள அமுத்தி விட்டோம். மூச்சு விட முடியாது, செத்தே போயிடும் இல்லையா? மூச்சே விட முடியாது இல்லையா? அந்த கண்டிஷன் தான் அம்மாவோட வயிற்றுக்குள்ள நம்ம இருந்தது. அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா வந்து பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல கபில வாசுதேவர், தேவகுதியோட பையன், பகவானுடைய அவதாரம் கபில வாசுதேவர் சொல்றாரு, வயிற்றுக்குள்ள குழந்தை எப்படி இருந்தது அம்மாவோட வயிற்றுக்குள்ள. அப்ப ஸ்கேனிங் மிஷின் கிடையாது, ஸ்கேன் பண்ணிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கபில தேவர் தன்னுடைய ஞானத்துல சொல்றாரு அந்த குழந்தை எப்படி இருக்கும் உள்ள வயிற்றுக்குள்ள. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்கேன் மிஷினும் இல்லாம வயிற்றுக்குள்ள குழந்தை எப்படி டிரான்ஸ்பர் ஆகுதுங்கிறத பாகவத்தில் சொல்லியிருக்கு. நோ நீட் எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், ஒரு ஸ்கேனும் தேவையில்லை. 5000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கு. வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை முதல் மாசத்துல எப்படி இருந்தது, 2வது மாசம் எப்படி இருந்தது, 3வது மாசம், 4வது மாசம், 7வது மாசம் வரும்போது குழந்தைக்கு முழு உருவம் கிடைக்கும். இந்த வயிற்றுக்குள்ள ஒரு அம்மாவோட வயிற்றுல ஒரு சின்ன கரு இருக்கும். அந்த கரு வந்து படிப்படியா வளர்ந்து ஒரு பிண்ட மாதிரி ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு அது கை காலெல்லாம் முளைக்கும். 7வது மாசத்துல கண்ணு நகம் இதெல்லாம் வந்துடும், எல்லா உறுப்புகளும் வந்துடும். அப்புறம் அந்த அம்மா மிளகா பஜ்ஜி சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வந்து உள்ள போய் எரியும். அதை தாங்க முடியாம குழந்தை வந்து மூச்சு விட முடியாம அங்கே நகர முடியும், அங்கே நகர முடியாம 9 மாசம் ஆகி 10வது மாசத்துல தலை குப்புற வந்து வெளியே விழுது. அந்த குழந்தை பிறந்த குழந்தை இப்படி தூக்குனா அது உடம்பு பூரா அந்த பிளட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணி பேபி நம்ம மட்டும் தர, பேபி ரொம்ப அழகா இருக்கு, அது வந்து வெளியில விழுகும்போது பார்க்கணும். இதுதான் நம்ம பிறப்பு. நம்ம பிறப்பு வந்து இங்க பிறக்கும்போது யாராவது சிரிச்சுட்டே பிறந்தீங்களா, அரே கிருஷ்ணா ரொம்ப ஹாப்பி, நான் இந்த ஜட உலகத்துல வந்துட்டேன், ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட், நோ. எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க, பிறக்கும்போது அழுகுறாங்க இல்லையா? ஆனா சீதாதேவி நம்மள மாதிரி ஒரு அம்மாவுடைய கருவுக்குள்ள போய் வரல அவங்க. ஏன்னா அவங்க வந்து பூமாதேவி, சாக்ஷாத் லட்சுமி தேவி. அவங்க பூமியிலேருந்து அப்படி மேலே வந்தாங்க. ஜனக மகாராஜ் அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் அவங்க மனைவிட்ட கொடுத்து அவங்க குழந்தையா வளர்க்குறாங்க. யார? சீதாதேவி. ஜனக மகாராஜோட அரண்மனையில ஒரு பெரிய வில்லு இருக்கு, சிவதனுஷ், பெரிய வில்லு.
அந்த சிவ தனுசு இருக்கு இல்லையா, அந்த சிவ தனுசு தூக்கணும்னா 5000 பேர் சேர்ந்து தூக்கணும். ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது. பிரம்மாண்டமான வில்லு. அந்த சிவதனுஷே வந்து சுங்காப்பாட்டான்லேருந்து பர்லீஸ் தூரம் வரும். அவ்வளோ பெரிய வில்லு. அவ்வளோ பேர் சேர்ந்து தூக்குனா தான் தூக்க முடியும். அது யார் யூஸ் பண்ணா? அது சிவபெருமான் பயன்படுத்தின வில்லு அது. ஒரு நாள் விஸ்வகர்மா என்ன பண்ண, விஸ்வகர்மா தெரியுமா? அவர் தான் வந்து டெமிகாடோட ஆர்கிடெக்ட், தேவர்களுடைய கலை, இந்த தேவர்களுக்கு மாளிகை எல்லாம் கட்டுறவர், அரண்மனை எல்லாம் கட்டுறவர் விஸ்வகர்மா. கோயில் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் அவர் விஸ்வகர்மா. தேவர்களுடைய இந்த கட்டிடக்கலை நிபுணர் தமிழ்ல சொன்னா. அவர் வந்து 2 வில்லு பண்ணார். ஒன்று சிவ தனுஷ், இன்னொரு விஷ்ணு தனுஷ். சிவ தனுஷ் வந்து அவர் சிவபெருமான்ட்ட கொடுத்தாரு. அந்த ஒரு வில்லு பண்ணி சிவபெருமான், அதனால சிவபெருமான் கொடுத்ததுனால சிவதனுஷ். யார் அந்த வில்லு பண்ணா? விஸ்வகர்மா வந்து ஒரு பெரிய வில்லு பண்ணார். தங்கம், வைரம், வைடூரியம், ஆபரணங்களாலான வில்லு. சும்மா மரக்கட்டையில எல்லாம் பண்ணல. அது ஃபுல் மேட் ஆஃப் கோல்டு. தங்கத்திலே ஒரு தனுசு பண்ணி அதை வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தாரு. அது சிவ தனுஷ். அப்புறம் ஒரு தனுஷ் வந்து விஷ்ணுவுக்கு கொடுத்தாரு. அது விஷ்ணு தனுஷ். அதான் பரசுராமர் வச்சிருந்தார். இந்த சிவ தனுஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் சிவபெருமான் வந்து திரிபுராங்கிற ஒரு அரக்கன் கூட சண்டை போட்டார். திரிபுராசுரனை வதம் பண்ணார் அந்த சிவ தனுஷ் வச்சு சிவபெருமான். அது எப்படி ஜனகமாலோட அரண்மனைக்கு வந்தது? அது சிவபெருமான்ல வச்சிருந்தார். அந்த சிவ தனுஷ் வந்து சிவபெருமான் வச்சிருந்தார். அப்புறம் ஒரு காலத்துல ஜனகரோட முன்னோர் ஜனக மகாராஜ் இருக்கால, சீதாவுடைய அப்பா, அவருடைய முன்னோர்ல ஒருத்தர் வந்து தேவவிரதன் ஒருத்தர் இருந்தார். தேவராதனும் தேவவிரதனும் பேரும். அந்த காலத்துல மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிறந்த ரிஷிகளா இருந்தாங்க. நான் சொன்னேன் ராஜ ரிஷின்னு சொன்னேன். அவங்க தேவலோகத்துக்கெல்லாம் போவாங்க. நம்ம இங்கிருந்து லங்காவி போற மாதிரி அவங்க தேவலோகத்துக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அப்ப பூலோகத்திலிருந்து ஒரு மன்னர், மிதிலாவிலிருந்து ஒரு ராஜா வந்து தேவலோகத்துக்கு போய் தேவர்கள் கூட நின்று அசுரர்கள் கூட சண்டை போட்டாங்க. தேவர்களுக்காக அசுரர்கள் கூட சண்டை போட்டார். அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்த அவர் மகாரதரா இருக்கும். மகாரதர் ஒரே சமயத்துல எண்ணற்ற நபர்களோட சண்டை போடக்கூடியவர். அப்ப தேவவிரதன் என்ன பண்ணாரு, இந்த பூமியிலிருந்து போய் தேவராதன் அவர் என்ன பண்ணார், பூமியிலிருந்து போய் தேவர்கள் பக்கம் நின்று அசுரர் கூட சண்டை போட்டார். அப்புறம் அசுரங்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடி போனாங்க. அப்ப இவருடைய சண்டையெல்லாம் பாராட்டி இவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே, இந்த ராஜா வந்து நமக்காக பூமியிலிருந்து வந்து சண்டை போட்டிருக்காரு, தேவர்களுக்காக வந்து அசுரர்களை வந்து தேவர்களிருந்து காப்பாத்துறதுக்காக இந்த ராஜா வந்து சண்டை போட்டிருக்காரு, அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிவ தனுசு இருக்கு இல்லையா, சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த சிவ தனுசையே பரிசா கொடுத்தாரு. அந்த சிவ தனுசு தான் வந்து ஜனகருடைய வீட்டில் இருக்கு. அது காலங்காலமா அந்த தேவரதனுக்கு அப்புறம் பல மன்னர்கள் அதை வழிபாடு பண்ணாங்க. ஆனா அதை தூக்கி நிறுத்தணும்னா ஆக சிறந்த பலம் வாய்ந்தவன் தான் பண்ண முடியும். ஏன்னா 5000 பேர் சேர்ந்துதான் அது நகர்த்திட்டே வர முடியும்னா அப்ப தூக்கி நிறுத்தினா எவ்வளவு பலம் இருக்கணும். ஒரு நாள் சீதாதேவி வந்து, அந்த பொண்ணு பேர் என்ன, உன் பேர் என்ன, அந்த பொண்ணு பேர் என்ன, லட்சுமி. சீதாதேவி லட்சுமி மாதிரி இருந்தா. உண்மையில லட்சுமி மாதிரி தான் இருக்கா. சீதாதேவி லட்சுமி மாதிரி இருந்தா. அப்ப சீதாதேவி என்ன பண்ணா, தன் தோழிகளோடு பந்து விளையாடிட்டு இருந்தா. சீதாதேவி யாரு, ஜனகருடைய பொண்ணு இல்லையா. தன் ஃப்ரெண்ட்ஸோட, லட்சுமி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற மாதிரி சீதாதேவி தோழியோடு பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பந்து உருண்டு போய் அந்த சிவ தனுசு இருந்தது இல்லையா, அந்த டேபிள் கடியில போயிடுச்சு. இப்ப அந்த பந்தை எடுக்கணும். சீதாதேவி என்ன பண்ணாங்க, எத்தனை வயசு குழந்தை, ஒரு 6 வயசு இருக்குமா அந்த குழந்தைக்கு, எவ்வளவு ஆச்சு, 8 வயசு ஆச்சு. அப்போ சீதாதேவி அவளோட சின்ன பொண்ணு தான், 6 வயசு இருக்கும், சின்ன குழந்தை தான். சீதாதேவி என்ன பண்ணாங்க, இந்த பந்து எடுக்கணும்னு போயிட்டு அந்த சிவதனுசை இடது கையில் எடுத்து நான் மாத்தி வச்சுட்டு பந்து எடுத்துட்டு போனாங்க. அந்த சிவதனுசை சாதாரணமா தூக்கி இடது கையில தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு பந்து எடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த சிவதனுசை தூக்குன்னா எவ்வளவு பேர் வேணும், 5000 பேர் சேர்ந்ததை நகர்த்தவே முடியும். ஜனகர் பார்த்து பிரமிச்சு போனாரு. ஐயோ, என் பொண்ணுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா, இந்த வில்லை இதுவரைக்கும் யாரும் நகர்த்தினதே இல்லை, ஜனகமால கூட முயற்சி பண்ணது இல்லை. ஆனா இந்த பொண்ணு சாதாரணமா தூக்கி வச்சு, சின்ன குழந்தை. அதுக்கு தான் முடிவு பண்ணாரு, அப்ப என் பொண்ணை ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அவன் இந்த வில்ல தூக்குறவனா இருக்கணும். யார் இந்த வில்ல தூக்குறாரோ அவருக்கு தான். அப்ப சீதைக்கு ஈக்குவலா பலம் இருக்கணும்ல. இப்போ சீதாதேவி அந்த வில்ல சாதாரணமா தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பலம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்.
அதுதான் ரைட்டு. ஏதாவது சொங்கி பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணி தர முடியுமா? இல்லையே. அப்போ ஒரு நல்ல ஒரு வீரன் ஆண் மகன் இருக்கணும்ல, ஆகச்சிறந்த ஒரு சத்திரியன் வேணும்ல. அதெல்லாம் ஜனக மகாராஜ் அன்னைக்கு முடிவு பண்ணார். ஏன்னா அந்த சபையில் இருந்தவங்களாம் பிரமிச்சு போனாங்க. ஜனகருடைய மந்திரிங்க சேனாதிபதிகள்லாம் பார்த்து, என்னடா இந்த குழந்தைக்கு இவ்வளவு சக்தியா? சின்ன குழந்தை அந்த சிவதனுசு அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு பந்து தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் ஜனக மகாராஜ் முடிவு பண்ணாரு, இந்த மாதிரி சீதாதேவிய அந்த சிவதனுசு யாரு தூக்கி நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன். அப்புறம் ஒரு நாள் சீதாதேவி கல்யாண பருவம் வந்தது. அப்போ ஜனக மகாராஜா ஊரெல்லாம் செய்தி அனுப்புறார். இதனால சகலமானவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஜனக மகாராஜின் புதல்வி ஜானகி, அவங்களுக்கு இன்னொரு பேர் வைதேகி. ஏன்னா மிதிலாக்கு இன்னொரு பேரு வைதேகிபுரம் பேர். மிதிலாக்கு இன்னொரு பேர் வைதேகிபுரம். அதனால சீதாதேவிக்கும் இதெல்லாம் உளுந்துற போகுது. சீதாதேவிக்கு என்னது வைதேகின்னு ஒரு பேர் இருந்து. அப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி யார் இந்த சிவதனுசை தூக்கி நிறுத்துறாங்களோ அவங்க சீதாதேவி கரம் பிடிக்கலாம். எல்லாம் சீதாதேவி பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகு, அப்படியே அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. யார்தான் அந்த பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. எல்லா ராஜாக்களும் வராங்க. அங்கா, மகதா, சேதி, அங்க நாட்டு மன்னன், மகத நாட்டு மன்னன், சேதி நாட்டு மன்னன், காங்கேயம், என்னென்ன ஊர், நிறைய ஊர் இருக்கு. கலிங்கா, கலிங்க தேசம், அங்க தேசம், சேதி தேசம், இந்த மாதிரி பல நாட்டு மன்னர்கள், மன்னாதி மன்னர்கள், குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள், ராஜகுமாரர்கள், இளவரசர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் இந்த சீதை எப்படியாவது கல்யாணம் பண்ணிருன்னு சொல்லி அங்க போனா ஜனக மகாராஜா எல்லாரையும் வரவேற்று அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லாரும் உட்கார வச்சு அந்த 5000 பேர் சேர்ந்து சிவதனுசை தள்ளிட்டு வராங்க. வண்டியில ஒரு தேர்ல தள்ளிட்டு சபையில் நிறுத்துறாங்க. இந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அப்படி இடுப்புல உள்ள துண்டு இடுக்கி கட்டிட்டு அப்படி குஸ்தியெல்லாம் போட்டு அப்படி போனா அந்த வில்ல அசைக்க கூட முடியல. இப்படி பல தடவை பண்ணியாச்சு. இப்ப யாரோ பாக்குறாங்க, வில்ல நகர்த்த கூட முடியல, அசைக்கவே முடியல. இவரு ஒரு தடவையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இதனால சகலமானவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், மிதிலையின் மன்னன் ஜனகன் அவர் சிவதனுசை யார் ஏற்றி தூக்கி நான் ஏற்றுகிறார்களோ அவங்க மிதிலையின் ராஜகுமாரி சீதையை கரம் பிடிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஆனா ஒருத்தர் வரல. இப்ப ஜனகருக்கு ரொம்ப கவலையாகி போயிடுச்சு. இப்படியே போனா என் பொண்ணு கல்யாணம் ஆகாம போயிடுமோ. இந்த தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஔவையார் பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இப்படியே போனா என் பொண்ணு ஔவையார் பாட்டி ஆயிடுவாங்களோ இல்லையா. நான் சும்மா வேடிக்கையா சொன்னேன். அப்ப ஜனகர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி யாருமே இந்த வில்ல நகத்து கூட இல்லையே, என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா? நான் தெரியாதனமா இந்த மாதிரி ஒரு சபதத்தை போட்டுட்டேனே, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு விட்டுட்டேன். இது வரைக்கும் ஒரு பையன் அந்த சிவதனுசு நகர்த்த கூட முடியல, நகர்த்த கூட முடியல. கடைசியில் என்னாச்சு, ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வரார் மிதிலாக்கு. விஸ்வாமித்திரர் கூட ராம் லக்ஷ்மண் 2 பேர் வராங்க. ராமர் லக்ஷ்மணனும் மிதிலைக்கு வராங்க. அப்படி ராமரை பார்த்தா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் முனிவர் மாதிரி இருக்கு. ஆனா அவர் தோற்றம் அப்படி பெரிய பறந்து விரிந்த தோள்கள். அப்படி ராமருடைய தோல் எல்லாம் மலை மாதிரி இருக்கு. மலை பர்வதம் இருக்கு இல்லையா, இங்க சுங்காய்பட்டல பர்வதம் கிடையாது, அந்த பக்கம் போகணும். இன்னும் உள்ள போக இப்போ சைடு போனா பெரிய பெரிய மலைகள் இருக்கு. அந்த மாதிரி தோல் 2 ராமருக்கு மலை மாதிரி தோல், பச்சை மாமலை போல் மேனி. ராமருடைய மேனி பச்சை நிறத்தில் இருக்கு. அப்படியே நல்ல சிவப்பான இதழ், கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. ஜனகர் பார்க்கிறார், யார் இந்த 2 பசங்க? ஒரு பையன் பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்காரு. பௌர்ணமி நிலவு பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கா? எல்லாரும் பார்த்துருப்பீங்களே. அதுக்கு என்ன காசு கொடுக்கணுமா என்ன? வெளியில போனா பார்க்கலாம் இல்லையா. பௌர்ணமி நிலவு அப்படியே நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். ஃபுல் மூன், பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஃபுல் மூன் இருக்கும். முழு நிலவு அப்படியே வெள்ளை நிறத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்காரு. அப்படி கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி காது வரை. தாமரை பூ பார்த்துருக்கீங்களா? அந்த தாமரை மொட்டு அப்படி மலரும் போது இதழ்கள்லாம் விரியும். அந்த மாதிரி கண்கள் லக்ஷ்மணன். இப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார்.
இவர் வந்து ஜனக மகாராஜா அவங்க 2 பேரையும் வரவேற்கிறாங்க, விஸ்வாமித்திரர் வரவேற்கிறாங்க, ராம லட்சுமணும் ஜனகருடைய பாதம் தொட்டு வணங்குறாங்க. அப்புறம் விஸ்வாமித்திரர் உட்கார வச்சு இவங்களுக்கெல்லாம் விஸ்வாமித்திரருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி, விஸ்வாமித்திரருக்கு வந்து பழங்கள்லாம் கொடுத்து இவங்களை சாப்பாடை வச்சு, நீங்கள் போய் ரொம்ப நேரம் நடந்து வரீங்க, போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. அப்புறம் விஸ்வாமித்திரர் கேட்குறாரு, யார் அந்த பசங்க? 2 பேரும் இப்படி அழகா இருக்காங்களே, யார் அந்த பசங்க? இவர் தான் ராமன். இவர் வந்து அயோத்தியாவின் தசரதனின் மைந்தன். ஓ தசரதரா? தசரதர் வந்து ஜனங்களுடைய ஃப்ரெண்டு. ஓ தசரதன் புதல்வனா? ஆமா, நான் கேள்விப்பட்டேன், தசரதருக்கு 4 பசங்கள் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஓ தசரதன் பையனா ராமன்? ஆமா, அவன் ரகுகுல திலகன், ராஜீவ லோச்சனன், ராகவன், ராமன். ஓ வெரி நைஸ். அவன் சகோதரன் லக்ஷ்மணன். அப்புறம் அவரை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி 2 பேரும், விஸ்வாமித்திரரும் ஜனகரு பேசிக்கிறார். கூட வந்து அந்த சபையில், ஜனகருடைய சபையில் ஒரு பிராமணர் இருக்கார், சதானந்தான்னு சொல்லி. சதானந்த ரிஷி வந்து அகல்யாவுடைய பையன். கௌதம ரிஷி அகல்யா இருக்காங்க இல்லையா, அவங்க பையன். அவர் ஜனகருடைய அபையில் புலவராக இருக்கார். அப்போ விஸ்வாமித்திரர் ராமருடைய மகிமைகளை சொல்றார். இந்த ஸ்ரீராமன், இவனை பார்த்தா சாதாரண பாலகனை நினைக்காதீங்க. நீங்க இந்த ராமனை பார்த்து ஒரு சாதாரண பாலகன் நினைக்காதீங்க. இவன் தாடகைங்கிற அரக்கையை கொண்டு இருக்காரு. ஜனகர் கேட்டார், தாடகையை கொண்டு இருக்காரு? ஆமா, இந்த தாடகை வந்து அதீத பலம் படைத்தவள், பெரிய மலை மாதிரி இருப்பா. இந்த தாடகை என்ன பண்ணுவா, விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணும்போது திடீர்னு மேல வருவா, அப்படி வானத்துல வந்து அங்கிருந்து அப்படியே மலமூத்திரம் எல்லாம் கழிப்பான் அந்த யாகசாலை மேல. அப்படியே பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடுவா. அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னாரு, நான் ராமன் சொன்னேன் இந்த தாடகையை கொல்லுன்னு சொன்னேன். ஒரே அஸ்திரத்துல ராமர் தாடகையை வதம் பண்ணாரு. அப்புறம் அந்த தாடகைக்கு இன்னும் 2 பசங்க இருந்தாங்க, மாரீச்சன், சுபாகு. அவங்களும் தண்டிச்சாரு. ராமன் வந்து அதீத பலசாலி. சதானந்தன் கேட்டிருக்காரு, என்ன ராமர் ஏதோ தாடகையை கொண்டு இருக்காரு. அவர் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் சொன்னார், அவரு அகல்யாக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு. ஒரு அந்த சதானந்தன், அகல்யாவுக்கு மோட்சம் கொடுத்தாரா? என் அம்மாவை விடுவிச்சுட்டாரா அவரு? உடனே ராமரை வணங்குறாரு. அப்ப இந்த ராமர் வந்து அதீத பலம் படைத்தவர் தான். அப்போ ஜனகர் சொன்னாரு, இது வரைக்கும் யாரும் இந்த சிவதனுசை தூக்கி கூட நிறுத்தல, என்ன பண்றது தெரியல, என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது போல இருக்கு. அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமர் செய்வாருன்னு. ராமர் வந்து அந்த சிவதனுசை இது பண்ணுவாரு. நீங்க நாளைக்கு திரும்ப ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, சபையில வச்சு ராமர் செய்வார். ராமர் அந்த சிவதனுசை எடுத்து சீதையை கல்யாணம் பண்ணிக்குவார். அது மட்டும் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்படி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்பி அனௌன்ஸ்மெண்ட். இதனால சகலமானவர் தெரிவிப்பது என்னவென்றால், மிதிலையின் சக்கரவர்த்தி. இதை நிறைய தடவை கேட்டாச்சு, இனி யாரும் ஒரு தடவை போய் நகர்த்த கூட முடியல. அப்படியே வர்றாங்க. ஏன்னா சீதையை வந்து அவ்வளோ அழகு. அவங்க யாராவது சீதையை கல்யாணம் பண்ணிட மாட்டோமான்னு இந்த மன்னர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால சில நேரம் என்னன்னா, அந்த கோவப்பட்டு மிதிலை மேல போரே தொடுத்திருக்காங்க. இந்த ராஜா வந்து வேணுனே இந்த ஒரு காம்படிஷன் வச்சு நம்மளை சீட் பண்றாருன்னு சொல்லி ஒரு யுத்தத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க மன்னர்கள்லாம். அப்ப இந்த முறை வந்து விஸ்வாமித்திரர் சொன்ன, ராமா நீ போய் அந்த சிவதனுசை எடுத்துரு, அதை எடுத்து நான் ஏற்றணும்னு சொன்னேன். இந்த தனுசுல வந்து இப்படி கயிறு கட்டுவாங்க, இந்த அம்பு வைக்கிறது. அப்போ ராமர் என்ன பண்ணாரு, விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, ஜனகருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்படி போய் அந்த சிவதனுசை சுற்றி 3 தடவை சுற்றி வந்து அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி பார்க்குறாரு. சபையில் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, என்ன நடக்க போகுது, இவர் மட்டும் என்ன தூக்குவா போறாரு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜனகர் பார்க்குறாரு, நடக்குமா, ராமர் தூக்கிடுவானா? லக்ஷ்மணன் தெரியும், ராமருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ராமருக்கு வந்து இது பெரிய, அவர் முழுமுதற் கடவுள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. லக்ஷ்மணன் அப்படி கூலா உட்காந்துருக்காரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ராமர் என்ன செய்ய போறாரு? சீதா வந்து அந்த மாளிகையில கன்னி மாடம் மேல இருக்கு, கன்னி மூலையில கன்னி மாடம் இருக்கு. அங்க தன் தோழிகளோட உட்காந்துருக்காங்க. அவங்க இப்படி சேரி எல்லாம் அப்படி மேலே போட்டு அவங்க ரொம்ப பவ்யமா உட்காந்துருக்காங்க. சீதாதேவி யாரும் பார்த்ததே இல்லை, யாருடைய முகத்தையும் சீதாதேவி பார்த்தது இல்லை, சீதையும் யாராலும் பார்க்க முடியாது. அப்படி உட்காந்துருக்காங்க. அப்புறம் வந்து அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஒரு ராஜா வந்து போனதுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, அயோத்தியாவின் ராஜகுமாரன் ரகுகுல திலகன்
ராஜீவலோச்சனன் ராகவன் ஸ்ரீராமர் வருகிறார். அப்புறம் சீதா டக்குன்னு வேலை பார்த்த ராமன்னு சொன்ன உடனே அப்ப கம்பர் எழுதுறார், கம்பர் ராமாயணத்துல அங்க கீழே இருந்து ராமர் பார்க்கிறார் சீதையை, சீதை அங்கிருந்து ராமரை பார்க்கிறார். அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இது இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல பசங்க பண்ணிட்டு ஆனா அது ஸ்டார்ட் பண்ணது ராமர் தான். அது அவங்க எட்டர்னல் கான்செப்ட், அவங்க பார்க்கலாம், நம்ம பார்க்க கூடாது. அவங்க நித்தியமான தம்பதிகள். நம்ம பார்த்தோம் பாடத்துல கோட்டை விட்டுருவோம், நம்ம படிப்பு கிடிப்பு எல்லாம் போயிடும், காலேஜ் படிப்பு எல்லாம் போயிடும், அவ்வளவுதான். நீங்க பாருங்க, நீங்க இங்க எப்படின்னு தெரியல, மலேசியாவில் எப்படின்னு தெரியல, இந்தியாவில் பசங்களோட பொண்ணுக்கு தான் அதிக மார்க் வாங்குறாங்க, பசங்களை விட பொண்ணுக்கு தான் அதிகமாக மார்க் வாங்க. ஏன் பொண்ணுக்கு மட்டும் அதிக மார்க் வாங்குறாங்க, பசங்க மார்க் கம்மியாக வாங்குறாங்க? ஏன்னா பசங்க பொண்ணுகளை பார்க்குறாங்க, பொண்ணுங்க பசங்களை பார்க்குறாங்க, பாடத்தில் கோட்டை விட்டுறாங்க. ஸோ இங்கே அப்படி இல்லை, இந்த லீலை வந்து தெய்வீகமானது. ராமர் போய் அந்த சிவதனுஷ் அப்படி தூக்கி நிறுத்துறாரு. சிவதனுஷ் தூக்கி நிறுத்தணும், எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இதுவரைக்கும் யாரும் நகர்த்தினதே இல்லை. அப்புறம் விஸ்வாமித்திரிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த சிவதனுஷில் அப்படி கயிறு போட்டு கட்டுறார். மேலே கீழே கயிறு போட்டு கட்டும்போது அப்படி அதை இழுக்கிறார். அந்த கயிறு இழுக்கும்போது அந்த வில்லு வந்து வில்லு இப்படி இருக்கும், அந்த மேலே கீழே இப்படி போகும்போது வில்லு வளையும். ரெண்டு பக்கம் வளைஞ்சு வளைஞ்சு உடஞ்சி வில்லு பொட்டுன்னு உடஞ்சி. அப்படி பொட்டுன்னு உடஞ்ச உடனே அந்த சபையில் ஒரு பூகம்பமே அடிச்ச மாதிரி. இந்த நாற்காலியில் உட்கார்ந்துருந்த அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்த ராஜாக்கெல்லாம் தரையில் உண்டு போயிட்டாங்க, எல்லாம் மயங்கி, பூகம்பம் தான் வந்துருச்சுன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. சீதா தேவி, ஜனகர், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் தவிர, ராமர் தவிர இது எல்லாம் கீழே விழுந்தாங்க. ஏதோ பூகம்பம் தான் வந்துருச்சு. அவ்வளவுதான், தேவர்கள் ஆகாசிந்து பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. உடனே தசரதர் ஓடி வந்து ராமர் கை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அப்புறம் அவர் சொல்றாரு, நீ சீதையை கல்யாணம் பண்ணணும். ராமர் சொல்ல, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. ஐயோ என்னடா அது, இந்த பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. நான் எங்கள் அப்பாவோட அனுமதி வாங்கணும்னு, நான் வந்து எங்கள் அப்பாவோட அனுமதி வாங்கணும். இந்த காலத்தில் ஒரு அழகான பொண்ணு வந்தா, இருமா நான் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லுவாங்களா? ஒரு பையனை பார்த்து, ஒரு இளம் வாலிபன் ஒரு இளம் பொண்ணு பார்த்து, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, நீங்க இருங்க எங்கள் அப்பாவை போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரா? என்னடா பொண்ணுகளே வந்து பேச மாட்டேங்குதே உட்காந்துட்டு இருக்கா ஒருத்தரும். இங்க சீதாதேவி ராமரை கல்யாணம் பண்ண தயாராக இருக்கின்றார். ராமர் சொல்லுகிறார், நான் வந்து என் தந்தையாரை கேட்க வேண்டும். ஜனகருக்கு ஒரே ஆச்சரியம், இவர் எப்படி, இவருக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கு, ரொம்ப சிறந்த வீரம்லாம் வச்சிருக்காரு, ஆனா பாருங்க அப்பா கிட்ட எவ்வளவு பணிவா இருக்காரு. சரி எவ்வளவு தானே, நான் உங்க அப்பாவுக்கு செய்தி அனுப்புறேன், கவலைப்படாதீங்க, உங்க அப்பா உடனே வந்துடுவாரு. அப்ப கல்யாணம் ஓகேவா? என் அப்பா வந்து சொன்னா ஓகே தான். உடனே செய்தி அனுப்புறாங்க, இந்த மாதிரி மிதிலாவுக்கு நீங்க உடனே வரணும். தசரத மகாராஜாவுக்கு மிதிலால இருந்து செய்தி அனுப்புறாங்க. குதிரை போச்சு, மிதிலால இருந்து தேர் போய் அயோத்தியால போன உடனே தசரத்திட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சீக்கிரம் வரணும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, உங்களை மிதிலா உங்க நண்பர் ஜனகர் கூட்டிட்டு வர சொன்னாரு. இப்போ வந்து ராமருக்கு கல்யாணம் சொன்னா ஜனகர் கோவம், தசரதர் கோவம் வந்துடும், என்ன கேட்காம கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ ஒரு வீட்டுல அப்பா வந்து அப்பாவை கேட்காம பையன் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாருன்னு எப்படி இருக்கும்? உனக்கு யாரா அந்த சுதந்திரம் கொடுத்தான்னு சண்டைக்கு போயிடும். இப்பெல்லாம் போக முடியாது, இப்ப அப்பாவுக்கு மரியாதைன்னு சரியா பள்ளிக்கூடான்னு சொன்னதான் நல்லது. ஏன் இப்ப என்ன, ஏன் உன்னையெல்லாம் கேட்கணும் இல்லைன்றான் இல்லையா? ஆனா அப்போ வந்து தசரதருக்கு ரொம்ப பணிவான மகன் ராமன், அப்பாவோட ஒரு வார்த்தைக்கு வேண்டி காட்டுக்கு போனவர் இல்லையா? அப்போ தசரதர் சொல்றாங்க, உங்க ராமர் வந்து ரொம்ப அற்புதங்களை பண்ணியிருக்காரு. என் ராமன் என்ன பண்ணா, அவர் தாடகை வதம் பண்ணியிருக்காரு. அப்படியா, தாடகை என் மகன் வதம் பண்ணானா, அப்புறம் அது பண்ணார் இதை பண்ணார் எல்லாம் சொன்ன உடனே தசரதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொன்னாரு, அந்த போனார் இல்லையா மிதிலால இருந்து, அவர் சொன்னாரு, ராமர் வந்து சிவதனுஷை உடைச்சிட்டாரு. ஐயோ சிவதனுஷை தூக்கவே முடியாதே. இதெல்லாம் ராமர் பண்ணியிருக்காரா? அதனால ஜனகர் வந்து அவங்க பொண்ணு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னார். அப்ப வந்து தசரதர் கிளம்புறாங்க. ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ராமருக்கு கல்யாணம் மிதிலான்னு கேள்விப்பட்ட உடனே ஒட்டுமொத்த அயோத்தியாவும் கிளம்பி போயிடுச்சு. அயோத்தியா இருக்கிற குழந்தைங்க
பசுமாடுங்க, கண்ணுக்குட்டிங்க, பிராமணர்கள், வயதானவங்க, பெண்கள் எல்லாம் ஊரே கிளம்பிருச்சு. அது எப்படி இருந்துதா ராமாயணத்தில் எழுதியிருக்கு. அந்த அந்த ஊர்வலத்துல முதல்ல தசரதர் போறார். தன்னுடைய பையனுடைய கல்யாணத்துக்கு வேண்டி முதல் தசரதர் வந்து ரதம் எடுத்துக்கிட்டு போறார். அப்புறம் கௌசல்யா, கைகை, சுமித்ரா, பரதன், சத்ருகனா, இப்படி பெரிய ஊர்வலம். அந்த ஊர்வலம் எங்க இருந்துதான்? மிதிலா வரைக்கும், அயோத்தியா வரைக்கும் அந்த ஊர்வலம் போயிட்டு. அந்த கடைசி ஆள் எங்க இருக்காரு? அயோத்தியாவுக்கு போயிருக்காரு. மிதிலா எங்க இருக்கு, அயோத்தியா எங்க இருக்குன்னா, மிதிலா வந்து நேபாள் பக்கம் இருக்கு, அயோத்தியா வந்து சென்ட்ரல் இருக்கு, இந்தியாவோட மத்தியத்தில் இருக்கு. அவ்வளவு தூரம் ப்ரொசஷன் இருக்கு. அந்த மாதிரி பெரும் ஊர்வலமா நிறைய ஆபரணங்கள், பொற்காசுகள் எல்லாம் எடுத்து சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு, பெரும் வண்டிகள்லாம் சேர்த்துக்கிட்டு, பெரிய பெரிய ரதங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க அப்படி ஊர்வலமா போனாங்க. மிதிலா போன உடனே தசரதரும் ஜனகரும் 2 பேரும் கட்டி தழுவி, நண்பர்கள், பால்ய சிநேகிதர்கள் எல்லாம் கட்டி தழுவி தசரதர் வரவேற்று அவருக்கு ஆசனம் கொடுத்து அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ராமருக்கு கல்யாணம் பண்ணணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து சீதாதேவி ராமருக்கு மாலை போடணும். சீதாதேவி கையில மாலை வச்சுட்டு இருக்காங்க. ராமரும் ரொம்ப உயரமா இருக்காரு. எப்படி மாலை போடுறது? ராமர் குனிய மாட்டேங்கிறாரு, அப்படி நிக்கிறார். சீதாதேவி மாலை போடணும்னு பாக்குறாங்க, ராமர் குனியில. லக்ஷ்மணன் பார்த்துட்டே இருந்தாராம். ஐயோ, சீதாதேவி வந்து பிரபுக்கு மாலை போடணும்னு நினைக்கிறாங்க, இவர் குனிய மாட்டேங்கிறாரு. ஓடி போய் லக்ஷ்மணன் ராமருடைய பாதத்துல விழுந்தார். ராமுடைய பாதத்தை லக்ஷ்மணன் தொட்ட உடனே ராமர் குனிஞ்சு லக்ஷ்மணனை தூக்குறாரு. உடனே சீதாதேவி மாலை போட்டு, லக்ஷ்மண் की, श्री रामचंद्र प्रभु की, सीता देवी की. பாருங்க லக்ஷ்மணனுக்கு எப்படி சேவை பண்ற மனப்பான்மை பாருங்க. சீதா தேவிக்கும் ராமருக்கு எப்படி சேவை பண்ணணும். உடனே ஓடி போய் ராமருடைய பாதம் தொட்டு வணங்கினார். உடனே ராமர் வந்து லக்ஷ்மணனை தூக்கி அணைச்சிக்க போறாரு. சீதாதேவி மாலை போட்டார். மாலை போட்ட உடனே பெரும்பாலும் என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு கல்யாண வீட்டுல, இப்போ ஒரு வீட்டுல கல்யாணம், இப்போ உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் இருக்குங்க, ஆல்ரெடி நிறைய கிரகஸ்தர் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா, இந்த பொண்ணுடைய அப்பா வந்து பொண்ணு கையை பையன் கையில பிடிச்சி தருவார். என் பொண்ணை நீங்க கஷ்டமெல்லாம் பார்த்துக்கங்க, கண்கெல்லாம் பார்த்துக்கங்க, பொண்ணு அழவே கூடாது. அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா அழுவாங்க, அது 2வது. ஆனா சொல்லி குடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு அழ வச்சிடாதீங்க. அந்த அம்மா கல்யாணம் பண்ணி அதே மாதிரி சிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இவரு அழறாரு, இவங்க ஏன் அழறாங்கன்னு அவருக்கு தெரியல, அவரே ஆக மொத்தத்தில் லைஃப் லாங் அழுதுட்டு இருக்காங்க இல்லையா. இவர் கையை பிடிச்சிட்டாங்க. அப்ப என்ன, அப்பா, பொண்ணுடைய அப்பா என்ன சொல்லுவாரு, இந்த என் பொண்ணு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த இதுல பழைய சினிமா பாடத்துல வரும், ஆனந்தா என் தங்கையை உன்னோட ஒப்படைக்கிறேன், அவள் கண் கலங்காமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும், கண்ணீரே வராம பார்த்துக்க சொல்லுவாரு. பாச வளர்கள். அது மாதிரி இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவாரு, பொண்ணு ஒரு கையை பிடிச்சு மாப்பிள்ளைட்டு கொடுப்பாரு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ராமருடைய கையை பிடிச்சு சீதைட்டு கொடுக்குறாரு ஜனகர். ராமருடைய கையை பிடிச்சு சீதைட்டு கொடுத்து, சீதா நீ ராமனை நல்லா பாத்துக்கணும். பாத்தீங்களா? ஏன்னா ஏன் காரணம் சொல்றேன். முதல்ல ராமாயணத்துல முதல்ல ஏன் சீதா தேவி ராமரை செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஏன் சீதா வந்து ராமரே தன் கணவரா வரணும்னு ஆசைப்பட்டாங்க, ஏன் வந்து ராமரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து ராமர்கிட்ட வீரம், ஸ்ட்ரென்த். யாருமே இந்த சிவதனுசு அசைக்க கூட முடியல. ராமர் அசாத்தியமா தூக்கி நிறுத்தினார். அது நிறுத்தினது மட்டும் இல்ல, அதை 4 இது உடைக்கவே செஞ்சுட்டார், உடைச்சே போச்சு. அப்போ அதீத பலம். ஒரு மனைவியானவள் தன் கணவன் ரொம்ப வீரனா பலசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. ஒரு கணவன் ரொம்ப தைரியமானவரா இருக்கணும், எனக்கு வரக்கூடிய கணவன் ரொம்ப வீரம், தைரியம், விவேகம் உள்ள ஒரு கணவரா இருக்கணும். இது ஜென்ரலா உலக வழக்கம் தானே அது. அப்போ சீதா தேவிக்கு வந்து ராமருடைய வீரத்தை பார்த்த உடனே, ஓ இந்த புருஷன் இவர் தான் எனக்கு கணவரா வரணும் அப்படின்னு அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. 2வது சீதாதேவி 2வது காரணம் என்ன நினைக்கிறாங்களா, இந்த ராமருக்கு எவ்வளவு பணிவு இருந்தா, நான் எவ்வளவு அழகான பொண்ணு, என்னை கல்யாணம் பண்ணி எவ்வளவு பேர் கியூல வந்து நிக்கிறாங்க, ஆனா ஒரு அப்பாவுடைய வார்த்தையை கேட்கணும்னு நினைச்சாரு இல்லையா. அப்ப எவ்வளவு பணிவு இருக்கு, இவர்கிட்ட பணிவு இருக்கு. அப்புறம் எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும், எப்படி முடிவு எடுக்கணும் ராமருக்கு தெரியுதா. நான் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அப்போ அப்பாட்ட நான் அனுமதி வாங்கணும், அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ ராமருடைய இன்டெலிஜென்ட், அவருடைய புத்திசாலித்தனம், ஓ இவர் வந்து எவ்வளோ பணிவா இருக்காரு, எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறாரு, அந்த இடத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு. எங்க என்ன செய்யணும், எது சரி எது தப்புன்னு தெரியுது இல்லையா. அதனால இவர் தான் எனக்கு கணவரா வரணும். 3வது, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்த்தா யாருதான் மயங்க மாட்டாங்க.
யார்தான் அழகால் மயங்காதவர், யார்தான் அழகுல மயங்க மாட்டாங்க ராமருடைய அழகை பார்த்து, சீதையோட அழகை பார்த்து. அப்போ சீதை இவ்வளவு அழகா இருந்து கூட ராமருக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கான், சுய கட்டுப்பாடு. அவர் வந்து உடனே சீதையோட அழகுல மயங்க இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல இல்லையா. அவர் என்ன சொன்னாரு, எங்க அப்பா வர வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன், அவர் வந்து ஓகே சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அவருடைய செல்ஃப் டிசிப்ளின், அவருடைய சுய ஒழுக்கம், ஸோ இதுதான் தெய்வீகமான குணம். ஸோ ஒரு பொண்ணு எப்படி கணவனை தேர்ந்தெடுக்கணும் பாருங்க. ஒரு பொண்ணு எப்படி கணவனை தேர்ந்தெடுக்கணும், அந்த கணவன் தர்மத்தை பின்பற்றாரா, அவர் புலநடக்கம் இருக்கா, அவர் ரொம்ப பணிவானவராக இருக்காங்களா, வேத கொள்கையை பின்பற்றாங்களா, இதெல்லாம் தான் பார்க்க வேண்டியது. இன்னைக்கு எப்படி பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க, இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ கார் வச்சிருக்கான், வீடு சொந்த வீடா, இவன் சம்பளம் வேலை நிரந்தரம் தானே, வேலை என்னால் போயிடுமா இல்லையா, நிறைய சொத்து வச்சிருக்காரா, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா நம்ம கூட இருக்கக்கூடாது, இதெல்லாம் கண்டிஷன் ஓகேன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். இது பொண்ணு சொல்றா. பையன் என்ன பாக்குறான், இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளா அப்படின்னா ஓகே, அவர் அழகா இருந்தா போதும், உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு அழகா இருந்தா போதும். ஆனா தெரியாதவருக்கு அழகு ஆபத்தானதுன்னு சாணக்கிய பண்டிதர் சொல்லியிருக்காரு, ரூபாவதி பாரிய சத்ரு. ஒருத்தருக்கு அழகான மனைவி கிடைச்சிட்டா அந்த மனைவி தான் அவனுக்கு எதிரின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன்னு எனக்கு தெரியாது, நீங்க சாணக்கிய பண்டிதர் தான் கேட்கணும். யார் யாருக்கு சத்ரு, அன்னைக்கு நாங்க பேசிட்டு இருந்தோம், யார் யாருக்கு சத்ருன்னு சாணக்கியர் சொல்றாரு. ரீணங்கிருத்வா பிதா சத்ரு மாதாச்சா விபச்சாரிணி ரூபாவதி பாரிய சத்ரு புத்திர சத்ரு அப்பண்டிதா. ஒரு அப்பாவுக்கு பையன் இருக்கான், அப்பா வந்து ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு சுங்காப்பட்டாணியில் கொஞ்சம் கடனு, அப்புறம் பெர்லீஸில் கொஞ்சம் கடனு, அப்புறம் ஆலோசத்தால இந்த ஊரெல்லாம் கடன் வாங்கி செத்து போயிட்டாரு. அந்த கடன்காரன் என்ன பண்ணுவான், நேராக பையன்கிட்ட வருவான், அவங்க அப்பா இந்த கடன்லாம் அடைக்கணும்ப்பா, நீ தான் அடைக்கணும்னு சொல்லுவான். அப்போ அவங்க அப்பா அந்த பையனுக்கு எதிரி யாரு, ஊரெல்லாம் கடன் வாங்கி செத்து போயிட்டான். அதனால கிரீணங்கித்வா பிதா சத்ரு, ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு அப்பா செத்து போயிட்டா அந்த பையனுக்கு அவங்க அப்பா தான் எதிரி. அப்புறம் ஒரு அம்மாவுடைய நடத்தை சரியில்லைன்னு சொன்னா அந்த பையனுக்கு அம்மாவை தான் எதிரி. ஏன்னா ஊரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மோசமான பையன் சொல்லுவாங்க இல்லையா, திட்டுவான் கெட்ட வார்த்தையில். அப்போ அது அவன் அம்மா தான் அவனுக்கு எதிரி. யாரா ஒருத்தர் கஷ்டப்பட்டு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அந்த பொண்ணே அவனுக்கு எதிரி ஆயிடுவான். அப்புறம் குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கிருஷ்ண பக்தி இல்லைன்னா, அந்த பையன் வந்து சாஸ்திர அறிவு இல்லைன்னா அந்த முட்டாள பையன் தான் அவங்க அப்பாவுக்கு எதிரி, அந்த பெற்றோருக்கு எதிரி. புத்திர சத்ரு அப்பண்டிதா. புத்திரனுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பகவத்கீதை, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் தெரியலன்னா அவனையும் விடுவிச்சுக்க முடியாது, நம்மளையும் விடுவிக்க, எல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியதான். அவன் தன்னையும் விடுவிச்சுக்க முடியாது, தன் பெற்றோர்லையும் விடுவிக்க முடியாது. அதனால பையனே எதிரி ஆயிடுவான். அதனால இங்க வந்து எதன் அடிப்படையில் திருமணம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு ராமாயணத்துல. எதன் அடிப்படையில் திருமணம் இருக்கணும், குணத்தின் அடிப்படையில் இருக்கணும். பொருளாதாரம் பௌதியம் ரூபம் எல்லாம் இல்லை, நல்ல குணம் இருக்கா. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 70 80 90 1980 90 கல்யாணம் பண்ண போனோம்னா விசாரிப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க போய் மாப்பிள்ளை வீட்டில் விசாரிப்பாங்க, இந்த பையன் எப்படி, நல்ல ஒழுக்கம் இருக்கா, ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா, ஏதாவது கெட்ட சகவாசம் வச்சிருக்காரா, எல்லாம் விசாரிச்சு பொண்ணு கொடுப்பாங்க. அது மாதிரி பையன் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டை விசாரிப்பாங்க. இன்னைக்கு விசாரிக்க போனால் எல்லாம் தப்பா தான் இருக்கும். அதனால இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான், என்னவோ இது போய் பண்ணி போட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆனால் இன்னைக்கு வந்து ராமாயணத்தில் சொல்லியிருக்கு. அப்புறம் இங்க ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், ராமர் சீதை மாதிரி இருக்கணும். ராமர் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணாங்க, சீதா வந்து பதிவிரதை. அப்போ ஒரு பொண்ணு வந்து பதிவிரதை, ஒரு மனைவியானவள் பதிவிரதையா இருக்கணும், கணவர் வந்து தர்மாவை ஃபாலோ பண்ணணும். கணவர் வந்து தர்மாவை ஃபாலோ பண்ணணும். அதுதான் ராமரும் சீதை மாதிரி. ஸோ ராமர் வந்து தன் வாழ்நாள் ஒரே மனைவி தான், சீதை மட்டும்தான், வேற எந்த மனைவியும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தார். சீதாதேவியும் ராமர் நிழல் போல தொடர்றாங்க. அப்போ இங்க ஜனகர் என்ன பண்ணாரு, சீதாதேவி கையை பிடிச்சு ராமருடைய கையை சீதை கை மேல வைக்கிறார். சீதா நீ ராமனை பார்த்துக்கணும். அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது பையன் கையில பொண்ணு கொடுத்துட்டு இந்த பையன்கிட்ட சொல்லணும் நீ பொண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லி. இப்ப ஜனகர் காரணம் சொல்றாராம், ஏன் வந்து சீதைகிட்ட நான் ராமரை ஒப்படைச்சேன். பொதுவா ராமர் தான் சீதையை பார்த்துக்கணும் இல்லையா, கணவர் தான் மனைவியை பார்த்துக்கணும். இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து சீதை கையில ஜனகர் வந்து சீதை கையை பிடிச்சு ராமர் கையை சீதை கை மேல வச்சு நீ ராமனை பார்த்துக்கோன்னு சொல்றான்.
அப்ப என்ன காரணம் சொல்றார். ஏன் வந்து நான் சீதை கையில ராமரை ஒப்படைச்சேன்? முதல்ல வந்து ராமர் நினைக்கலாம், நான் வந்து ஒரு சாதாரண, என்னுடைய பிறப்பு சாதாரண பிறப்பு இல்லை. ராமர் எப்படி பிறந்தாரு? ராமருடைய பிறப்பு எப்படி? ராமர் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி பிறக்கல. அவங்க அப்பா வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த யாகசாலையில தேவர்கள் வந்து அமிர்த கொண்டு வந்து ஒரு தெய்வீகமான புருஷன் அந்த அமிர்தம் கொண்டு வந்து அந்த அமிர்தம் சாப்பிட்டு அந்த கைகேயி சுபத்ரா கௌசல்யா வந்து அமிர்தம் சாப்பிட்டு அந்த முழுமுதற் கடவுளே குழந்தைய வந்திருக்காங்க. முழுமுதற் கடவுளே பகவான் வாசுதேவன் ராமராக, சங்கர்ஷ்ணன் பலராமர் லட்சுமணனாக, அப்புறம் வந்து அனிருத்தன் பிரத்யும்னர் வந்து பரத சத்ருகுனா வந்து இப்போ 4 பேருமே பகவானுடைய அவதாரம். அப்ப ராமர் நினைக்கலாம் என்னுடைய பிறப்பு சாதாரண இல்லைன்னு. அப்ப ஜனகர் சொல்றாராம், உன் பிறப்பு எப்படி சாதாரண இல்லையோ அது மாதிரி என் பொண்ணுடைய பிறப்பு சாதாரண, அவ எந்த வயிற்றுக்குள்ளேருந்து வரல, அவ அஜயோனி. அஜயோனின்னா என்ன அர்த்தம்? ஜனகர் சொல்றாரு, என் பொண்ணு சீதா இருக்கா இல்லையா, அவ எந்த அம்மாவுடைய கருவுல இருந்து வரல, அவ பூமியிலிருந்து வந்தா. அவ வந்து அதிர்ஷ்ட தேவதை, அவ சாக்ஷாத் லட்சுமி தேவி. அதனால சீதையுடைய பிறப்பு வந்து சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் சீதா தேவி ரொம்ப அழகு. ராமருக்கு வந்து சீதையோட கண்ணு பார்க்கணும், சீதையோட அழகை பார்க்கணும் 1000 கண்ணு வேணும். சீதையோட அழகை பார்க்கணும் ராமருக்கே 1000 கண்ணு வேணும். அயோத்தியா வாசிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ராமருடைய அழகை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும்னு நினைச்சிட்டு. அப்ப ராமருடைய அழகை பார்க்க 1000 கண்ணு வேணும்னா அந்த ராமரே கவரக்கூடிய அழகு சீதைக்கு இருக்கு, அந்த சீதையை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் வேணும். அதனால இங்க தசரதர் இங்க வந்து ஜனகர் சொல்றாரு, ராமா நீ எப்படி அழகா இருக்கியோ உன்னோட அழகுக்கு என் மகளுக்கு குறைந்தவில்லை, அவ ரொம்ப அழகுதான். அதனால நீ வந்து சீதாவை வந்து உன் கையை பிடிச்சு நான் சீதா கையில ஒப்படைக்கிறேன். ஏன்னா நீ எல்லா பக்கமும் சீதையை பார்க்கலாம், ஆனா இதோ இங்க சீதா பக்கத்துல இருக்கா, அதனால இந்த சீதை தான் உன்னை பாதுகாப்பா அப்படின்னு சீதையை கை பிடிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் தசரதர் என்ன சொல்றாரு, ஜனகர் என்ன சொல்றாராம், இந்த சீதாட்ட இன்னொரு குவாலிட்டி இருக்கு, என்னுடைய பொண்ணுட்ட இன்னொரு குவாலிட்டி என்னன்னா அவ தர்மச்சாரிணி தவ. அவ தர்மச்சாரிணி தவன்னா அவளுக்கு எப்பவுமே தெரியுமா எது சரி எது தப்புன்னு. சீதா தேவிக்கு வந்து நம்ம பண்றது எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம். அப்போ ஒருவேளை ராமா உனக்கு ஏதாவது சில கன்ஃபியூஷன் வந்துட்டா கூட சீதா உன்னை வழிநடத்துவது. உனக்கு ஏதாவது சில நேரம் ஒரு தடுமாற்றம் வருமா அப்படின்னு சொன்னா என் பொண்ணு உன்னை தடுமாற விட மாட்டா. ஷீ இஸ் வெரி எக்ஸ்பர்ட் அந்த விஷயத்துல. இந்த தர்மத்தை வந்து சரி தப்பு நீ தீர்மானிக்கிற என் மகள் வந்து ரொம்ப கை தேர்ந்தவள். அதுக்கப்புறம் சொல்றானா 4வது காரணம், இந்த சீதா உன்னை நிழல் போல பின்தொடர்வாள். சீதாதேவி என்ன பண்ணுவாங்க, நிழல் போல பின்தொடர்வாள். சரி இது எப்படின்னா, இந்த நிழல் போல பின்தொடர்றதுன்னா எப்படி நமக்கு நிழல், நம்ம நிழல் இருக்கு இல்லையா, அந்த நிழல் எப்படி நமக்கிட்ட நிழல் இருக்கு, எப்படி நிழல் தோன்றுது? சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் காலையில் உதிக்கும் போது நம்ம நிழல் வந்து பின்னாடி இருக்கும். கரெக்டா? எவ்வளவு பேர் நோட் பண்ணிருக்கீங்க? காலையில் சூரியன் உதிக்கும் போது நம்ம நிழல் பின்னாடி இருக்கும். அந்த நிழல் எங்க டச்சா இருக்கு இந்த உடம்புல? பாதத்துல இருக்கும். நம்ம நிழல் எங்க இருக்கும்? நம்ம பாதத்துல தொட்டிருக்கும். அந்த மாதிரி என் மகள் எப்பவும் பாதத்திலே இருப்பா, உன்னுடைய தாமரை பாதத்திலே எப்பவுமே என் மகள் இருப்பாள், உன்னை நிழல் போல பின்தொடர்வாள் இல்லையா. சூரியன் கிழக்குல உதிக்கும் போது நமக்கு பின்னாடி நிழல் இருக்கும், அந்த நிழல் நம்ம பாதத்தை விட்டு விலகாது. அதுக்கப்புறம் சூரியன் அப்படியே மேல போய் சாயந்தரம் மேற்கு திசை நோக்கி போய் அஸ்தமனமாகும். அப்ப நிழல் எங்க வந்துடும்? நமக்கு முன்னாடி வந்துடும். சன்செட் ஆகும் போது சூரியன் அஸ்திக்கும் போது நிழல் நமக்கு முன்னாடி வந்துடும், சூரியன் உதிக்கும் போது நிழல் நமக்கு பின்னாடி இருக்கும். அப்ப ராமா நீ தர்மத்தை பின்பற்றும் பொழுது என் மகள் உனக்கு நிழலாக இருப்பாள், உனக்கு உன் பின் தொடர்வாள். சில வேலைகள் தேவைப்பட்டால் உனக்கு முன்னுக்கும் வருவாள், உன் முன்னென்று உன்னை அழைத்து செல்வாள். சீதாதேவிக்கு சீதாதேவி பகவானுடைய தாமரை பாதத்துட்டு விலகிறது இல்லை, பகவானுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஹோல் ராமாயணத்துல சீதாதேவி பற்றி எல்லாமே இருக்காது. பாலகாண்டத்துல அவங்களுடைய பிறப்பை பத்தி சொல்லியிருக்கோம், அவங்க திருமணம் சொல்லியிருக்கோம். 2வது அயோத்தியா காண்டத்துல அவங்க எப்படி சீதாவுடைய கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லியிருக்கோம். 3வது ஆரண்ய காண்டத்துல அவங்க வனவாசம் போனதை பத்தி சொல்லியிருக்கோம். 4வது கிஷ்கிந்தா காண்டத்துல சீதையை ராமர் பிரிஞ்சதை பத்தி சொல்லியிருக்கோம். சுந்தர காண்டத்துல ராமர் ஹனுமான் சீதையை தேடி போனதை பத்தி சொல்லியிருக்கோம். யுத்த காண்டத்துல சீதைக்காக தான் யுத்தமே நடந்தது. இப்படி ஹோல் ராமாயணத்திலையும் கடைசி வரைக்கும் சீதாதேவி தான் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லை.
ஸோ சீதாதேவி வந்து பக்தியின் சொரூபம். சீதாதேவி பக்தியின் சொரூபம். ஸோ எப்படி சீதாதேவி ராமரை விட்டு விலகிறது இல்லையோ இல்லையா, இந்த கைகை என்ன வரம் வாங்கினாங்க? என் மகன் கைகை என்ன வரம் வாங்கினாங்க? என் மகன் பரதன் நாடாலும் ராமர் காட்டுக்கு போகணும். ராமர் தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, சீதை காட்டுக்கு போகணும்னு சொல்லலையே. ஆனால் சீதை என்ன பண்ணாங்க? ராமரை நிழல் போல தொடர்ந்தாங்க. இப்போ வந்து நம்ம வேணுகோபால பிரபு இருக்கார். வேணுகோபால பிரபுக்கு வந்து திடீர்னு ஈரானில் ஒரு வேலைக்கு போகணும். இங்கே வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் சரி வரல. அப்போ அவருக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஈரானில் வேணுகோபால பிரபுக்கு ஒரு 1 லட்சம் வெள்ளி மாதம் சம்பளம் கிடைக்கிது. அப்படின்னா அவர் போகிறேன் வேண்டாம் பாரு, 1 லட்சம் வெள்ளி கிடைக்கும் போனால் ஒரு மாதம். அப்போது அவர் ஈரான் போகிறாரு வேலைக்கு. அவங்க மனைவி நானும் கூட வரேன்னு போவாங்களா? அங்கேயே குண்டு போட்டுட்டு இருக்கான், என் தலையில் போட்டால் என்ன பண்ணுறது, இவர் வேணால் போட்டு நான் போக மாட்டேன், நீங்கள் வேணால் போங்க, 1 லட்சம் வெளியில் 2 லட்சம் கொண்டு வந்தால் அதை வாங்கிக்கிறேன், ஆனால் என்ன கூப்பிடாதீங்க, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க இல்லையா, நான் வேணா அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிறேன், நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கலாம் இல்லையா. அப்போ சீதாதேவி என்ன நினச்சிக்கலாம், நீங்கள் வேணால் காட்டுக்கு போங்க, நான் மிதிலில் போய் எங்கள் அப்பா வீட்டில் இருந்துக்கிறேன், நீங்கள் திரும்ப வந்ததுக்காக நான் வரேன்னு சொல்லலாம். ஆனால் சீதை என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் எனக்கு அயோத்தியா. சீதாதேவி காட்டுக்கு போனதே இல்லை அவங்க வாழ்க்கையில். அவங்க பாதம், சீதையுடைய தாமரை பாதம் தரையில பட்டது இல்லையா. அவங்க வெளியில போனால் பல்லக்குல தூக்கிட்டு போவாங்க, வெயில் அவங்க மேலே படாது. அவங்க பாதம் வந்து காட்டில் வந்து கரடு முண்டான பாதையில் பட்டதே இல்லை. அப்படி மிதிலையினுடைய ராஜகுமாரியா வாழ்ந்தவங்க ராமருக்கு பின்னாடி நிழல் போல போனாங்க இந்த காட்டில் கரடு முண்டான பாதையில். அப்போ எவ்வளோ பெரிய தப வாழ்க்கை. என் கணவனுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கணவர் கஷ்டம்னா மனைவி ஓடிடுவாங்க, இவர் கூட வந்து யார் கஷ்டப்படுறது, கலியுகத்தில் வந்து ஓடிடுவாங்க விட்டுட்டு. அப்படி ஒருத்தர் கூட நின்னாங்கன்னா அவங்க நல்ல மனைவின்னு அர்த்தம். கணவர் கஷ்டப்படும் போது கூட பக்கபலமாக நின்னா அவங்க நல்ல மனைவி. இவரை கட்டிட்டு நான் ஏன் கஷ்டப்படணும்னு போனால் அவங்களுக்கு தப வாழ்க்கை இல்லை இல்லையா. காந்தாரி என்ன பண்ணாங்க, திருதராசன் கண் பார்வை இல்லைன்னு சொல்லி அவங்க கண்ணை கட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு யாராவது ஒரு பொண்ணு குருடனை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? பையனும் தான், பையன் போய் ஒரு குருட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரா? எந்த பையனும் கண்ணு போன பொண்ணை கல்யாணம் பண்ண தயாரா இல்லை, எந்த பொண்ணு கண்ணு போன பையனை கல்யாணம் பண்ண தயாரா இல்லை. அப்படியே கண்ணு போய் தான் அவனுக்காக கண்ணு கட்டி வாழவும் தயாரா இல்லை இல்லையா. இப்போ இந்த காலத்தில் யாராவது சொல்லுவாங்களா, பிரபு என் கணவருக்கு கண் பார்வை இல்லை பிரபு, அதெல்லாம் நானும் கண்ணை மூடிட்டே இருக்கேன் பிரபு, யாரும் சொல்ல மாட்டேன் இல்லையா. அப்போ ஒரு காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, கணவன் மனைவி அன்பு, அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம், விட்டு கொடுக்குற மனப்பான்மை, சண்டை போடுறதில்ல, பொய் அகங்காரம் கிடையாது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பொய் அகங்காரம் கிடையாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே பொய் அகங்காரம் தான். அது குடும்ப வாழ்க்கையாகட்டும் ஆன்மீக வாழ்க்கையாகட்டும். ஆன்மீக வாழ்க்கையிலே பிரச்சனை காரணம் பொய் அகங்காரம். என்ன மாதிரி யாரும் சென்டர் நடத்த முடியாது, என்ன மாதிரி யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது, என்ன மாதிரி யாரும் பக்தர்களை வர வைக்க முடியாது, பொய் அகங்காரம். அதே மாதிரி என் மனைவியை நான் தான் பார்த்துக்கிறேன், பொய் அகங்காரம். என் கணவருக்கு நான் தான் சேவை செய்கிறேன், பொய் அகங்காரம். அப்போ இந்த ஜட உலகத்துல நாம் மேலும் மேலும் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்? பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்தை விட்டாலும் நம்ம கிருஷ்ணாட்ட போக முடியாது. இந்த பொய் அகங்காரத்தை விடாத வரைக்கும் கிருஷ்ணாட்ட போக முடியாது. அப்போ நமக்கு உண்மையான அகங்காரம் இருக்கு, 2 அகங்காரம் இருக்கு. ஒன்று பொய் அகங்காரம், இன்னொன்று உண்மையான அகங்காரம். பொய் அகங்காரம் என்னது? நான் தான் நானே தான். இது பொய் அகங்காரம். நான் இந்த உடல், நான் இந்த கோயில் தலைவன், நான் இந்த குடும்ப தலைவன், இதெல்லாம் பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம் என்னது? நான் பகவானுடைய சேவகனுடைய 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 1000 முறை பெருக்கி நான் ப்ரோப்பர் சேவகன். இதுதான் உண்மையான அகங்காரம். இந்த சேவை மனப்பான்மை வராத வரைக்கும் நம்ம கிருஷ்ணாட்ட போக முடியாது. லக்ஷ்மணனுக்கு சேவை மனப்பான்மை இருந்தது, சீதாதேவி, ஹனுமான், இவங்களுக்கெல்லாம் கர்வமே கிடையாது. ஹனுமானுக்கு இல்லாத பலமா? ஆனா ஹனுமான் ரொம்ப பணிவர். சுக்ரீவனோட பலசாலி ஹனுமான் இல்லையா. ராமாயணத்துல பாருங்க, சுக்ரீவன் பலசாலியா ஹனுமான் பலசாலியா? ஆனா சுக்ரீவன் யாருடைய மினிஸ்டரா இருந்தாரு? சாரி, ஹனுமான் சுக்ரீவனுடைய மினிஸ்டரா இருக்காரு. ஆனா ஹனுமானுக்கு சுக்ரீவனோட பலம் அதிகம். ஆனா ஹனுமான் ரொம்ப பணிவார், சுக்ரீவன் சொன்னாதான் செய்வார். அதனால இந்த பணிவு மனப்பான்மை தான் கிருஷ்ணரை கவரும். இந்த பணிவு மனப்பான்மை வந்தா மட்டும்தான் நம்மளால தொடர்ந்து ஜெபம் பண்ண முடியும். சைதன்ய அப்படி சொல்றாரு, தினாதபி சுனி சேன தரோரிவ சகிஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாகரி. மரத்தை விட பொறுமையாக, புல்லை விட பணிவாக யார் இருந்து பக்தி பண்றாங்களோ
எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஏன் மதிக்கணும்? எல்லாரும் என்ன மதிக்கணும், நான் யாரையும் மதிக்க மாட்டேன். அதான் பொய்யாங்க. ஆனா சைத்தன்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, நீ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், மற்றவன்ட்டு நீ மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அந்த மனோநிலையில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்ல முடியுங்க. அப்போ இந்த கல்யாணம்ங்கிறது 2 மீனிங் இருக்கு. ஒன்று கல்யாணம், சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம் நடந்தது. இன்னொரு கல்யாணம்னா கல்யாணம் மீன்ஸ் ஆஸ்பீஷியஸ், தெய்வீகமான குணங்கள். ராமாயணத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் இவங்க எல்லாருக்கும் தெய்வீகமான குணங்கள். அப்போ இந்த கதைகளை கேட்கும்போது படிக்கும்போது என்னாகும், நமக்குள்ளே தெய்வீகமான குணங்கள் வரும். இல்லாட்டி கும்பகாரன் மாதிரி ராவணன் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த சீதையோட சரித்திரத்திலேருந்து நம்ம கற்றுக்கணும். சீதாதேவி எப்படி ராமர் மேலே அன்பு வச்சிருந்தாங்க, எப்படி ராமருக்காக காத்திருந்தாங்க, எவ்வளோ பணிவாக பக்தி பண்ணாங்க, லக்ஷ்மணன் எப்படி பக்தி பண்ணாரு, ஹனுமான் எப்படி பக்தி பண்ணாரு, அந்த மாதிரி பக்தி நமக்கு வரணும். ப்ரேயர் பண்ணும். நம்ம இன்னைக்கு என்ன ப்ரேயர் பண்ணோம், சீதாதேவிட்டையும் ராமர்கிட்டையும், ஓ பிரபு ராமா சீதா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு அகங்காரம் வரக்கூடாது, அகங்காரம் போகணும், நான் பணிவான பக்தனா இருக்கணும், நான் எளிமையா சேவை பண்ணணும், நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், என்னை யாராவது மதிக்கலைன்னா அது வருத்தப்படக்கூடாது, எனக்கு என்னை யாராவது அவமானப்படுத்திட்டா நான் கோவப்படக்கூடாது, அது உங்க கருணையான எடுத்துக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணும். இப்ப ராமர் எங்க இருக்காரு, ராமர் இப்ப ஹரிநாமத்தில் இருக்கார். கலியுகத்துல ராமர் இப்ப ஹரிநாமத்தில் இருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப நாம ஜெபம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணணும். ஓ நாம பிரபு ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். மகா மந்திரம், பிரபுவே நான் உங்க நாமத்தை சொல்றேன், எனக்கு இந்த நாமத்துல ருச்சி வரணும், நான் ரொம்ப பணிவான பக்தன் ஆகணும், எனக்கு பொறுமை வரணும், எனக்கு கோவம் வரக்கூடாது, சகிப்புத்தன்மை வரணும், என் நேரம் அவமானப்படுத்தினா எனக்கு கோவம் வரக்கூடாது, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணணும். ரைட்? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்க.